கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, விசுவாசியின் அதிகாரம் என்ற தலைப்பிலே 6ஆம் பகுதியை நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். நேற்றைய தினத்திலே சற்று கூடுதலான நேரம் செலவழிக்கப்பட்டது. தயவு செய்து மன்னிக்கவும். இந்த நாளிலே மிகவும் சுருக்கமாக நாம் வாசிக்கலாம். நேற்றைய பகுதியிலே ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய அதிகாரம். அதை சற்று உறுதிப்படுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 5:9. இப்படி நாம் தேவனுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, அவருடைய இரத்தத்தினாலே, சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே தேவன் பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின அதே நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் 23-24 இந்த வசனத்தை நான் தெளிவாக வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆகவே நம்மை குறித்து உலகம் குற்றம் சாட்டலாம், பலவிதமான அநீதியான காரியங்களை சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். 34ஆம் வசனம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆகவே இந்த அநீதியான உலகத்தில் நம்முடைய நீதியை நிலைநாட்ட நாம் போராடலாம், ஆனால் அதிலே வெற்றி கொள்ள முடியாது. எந்த காலத்திலும் நம்முடைய சொந்த நீதியினாலும் சொந்த பலத்தினாலும் அந்தஸ்தினாலும் நாம் வெற்றி பெற முடியாது. காரணம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் தோல்வி அடைந்ததாக எண்ணலாம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உள்ளாக தருகிற அந்த சமாதானம், இன்னர் பீஸ் என்று சொல்கிறோமே, அந்த ஒரு சமாதானம் சொல்லி முடியாத, யாருக்கும் விவரிக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. இதுதான் தேவன் தமது பிள்ளைகளுக்கு தந்த அதிகாரம். இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? சாதாரண அல்லது நல்ல பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் சுய பக்தியினாலே இதை அனுபவித்திருக்கிறோம் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளை உண்மையாகவே இதை அனுபவிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளாகிய நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நீதிமான் என்ற அந்த அதிகாரத்தை தந்து இந்த உலகத்திலே வாழ வைக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் வெற்றியுள்ள கிறிஸ்துவை வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். தேவனுக்கு சித்தமானால் நாளை தினத்தில் ஒரு புதிய சிந்தனையோடு நாம் சந்திப்போம். தேவன் உங்களை காப்பாராக. ஆமேன். ஆமேன்.